அதை தான் அப்படி கொண்டு வரான். அவள் வந்து சாமான் தேய்ச்சி அப்படிலாம் சொல்கிறா, நாங்களும் வேலை செஞ்சோம், நாங்கள் கிச்சன் டீம்லான்னு வர்ற இடத்துல அப்போ விக்ரம் ஒரு கொஸ்டினை வைக்கிறான், நீ பாரு ஃபேமிலி பற்றி எதையாச்சும் பேசுனியா அப்படின்னும் போது, பாரு ஃபேமிலின்னு நான் சொல்லலை, லாயர் ஃபேமிலின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லாயர் ஃபேமிலினா இதுதான் உன் டெக்கரமா அப்படின்னு கேட்டதா சொல்கிறேன். அந்த டெக்கரம் அது எனக்கு தெரியல, ஆனால் அதுவும் மட்டன் தட்டுற வேர்டு தான். அது அவளுக்கு டெக்கரம் இருக்கு இல்லைன்னு அவளை பற்றி தான் பேசணும், அவள் ஃபேமிலி இருக்கக்கூடாது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கோச்சிக்கிறா, வந்து ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வந்த உடனே வந்து பாரு கோச்சிட்டு நான் வரல, இந்த டாபிக் நான் வரலான்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. கிச்சனில் சாண்ட்ராவும் திவ்யாவும் மட்டும் இருக்காங்க, சாண்ட்ராவும் பாருவும் இருக்காங்க. அப்போ வந்து இந்த டாபிக் தான் இவன் எஃப்ஜே வந்தோடனே இவன் வேலையை பற்றி தான் பேசி எவ்வளோ பிரச்சனை, ஏன்னா எல்லாரையும் பிளாஸ்மாக்கு இவன் தான் கூப்பிடுறான். வேலையை பற்றி ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி அந்த டாபிக் வந்து சாமான் தேய்க்கிற டாபிக்குள்ள அவன் போகிறான், அந்த ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வந்து டைவர்ட் பண்ணி. அப்போ அதை டைவர்ட் பண்ணி விக்ரம் என்ன சொல்கிறார், நீ ஃபேமிலி பற்றி பேசுனியா பாருது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாரு வாங்கலைன்னா பாரு அங்கே வரட்டும்னு சொல்லி மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன், நீ ஃபேமிலி பற்றிலாம் பேசுதான் நாங்கள் வரமாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது டாஸ்க்கு கிடையாது, நீங்கள் வேணும்னே அவன் கூப்பிட்றான்றதுக்காக நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு வக்காலத்து வாங்க, அவனுக்கு ஜால்ரா போட, அவனுக்கு வந்துட்டு இது என்னது அண்டா தூக்கிறதுக்கு, குண்டான் தூக்கிறதுக்கு, சொம்பு தூக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது பிக் பாஸ் டாஸ்க்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வரமாட்டேன், ஃபேமிலி பற்றி பேச வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை உன்னுக்காக தான் பேசுகிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி வினோத் எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் தான் வரணும் பேசும்போது. ஸோ வந்து அந்த மாதிரி அவன் வந்து சமாளித்து சொல்கிறான். உடனே பாரு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. விக்ரம் தான் இதை ஆரம்பிக்கிறான், விக்ரம் தான் எடுக்கிறான். அவளுக்கு இஷ்டம் இல்லை. நான் கேட்குறேன், விக்ரம் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த தேவையில்லாத அணி, அவளுக்கு வேணும்னா அவள் பேசப்படுறா, அதோட அங்கே விட்டுட்டேன், என் ஃபேமிலி இழுக்காத அப்படிங்கிற மாதிரி அது அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே வந்து எதுக்கு நீ விக்ரம் ஆரம்பிக்கிற, உனக்கு என்ன இதே வேலையா? அன்னைக்கு அந்த அமித் ஸ்கூல் டாஸ்க்லையுமே அவள் வேணான்னு சொல்லி பிரஜன் கிட்ட சொல்லியிருப்பா, வேணும்னே இப்படி பேசாதீங்கன்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து விடுங்கன்னு சொன்னால் அதை பிளாஸ்மாவில் எடுத்துகிட்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அந்தளவுக்கு அவளை டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கிறது இதே இந்த குரூப்பிசம் குரூப் தான். இப்போ அதை பண்ணது அன்னைக்கு எஃப்ஜேவும் கனியும் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அது பண்ணிட்டு பின்னாடி பேசி வேற சிரிச்சிருப்பானுங்க வெக்கங்கட்டு போய். அது பாருங்களேன், அது அப்படியே அவன் அங்கேயே தான் முடிக்கலாம்னு நினச்சா பிரஜன் கிட்ட. நம்ம சூப்பராக எடுத்துன்னு வந்து பிளாஸ்மாவில் பேசி எவ்வளோ பெருசாக்கி அந்த குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணோம்ல, அது செம்மையாக இருந்துச்சுன்னு பேசுவான் இந்த கனிலாம். இல்லை நீங்கள் 1 hourல காட்ட மாட்டீங்களே பிக் பாஸ், அப்படியே அப்பட்டமாக அப்படியே ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பீங்களே, புரியல. அப்படியே முழு பூசணிக்காய் இல்லை 10 பூசணிக்காய் ஒன்றா சோத்துல மறைக்கிறீங்க. ஏன்னா 7-8 வாரம் ஆயிடுச்சுல, ஒரு வாரம் ஒரு பூசணிக்காய் அவனுங்க மறைச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் அதெல்லாம் மொத்தமாக தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. புரியல எங்களுக்கு, ஓகேவா? அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஆரம்பிச்சிருமா வரமாட்டேன்னு சொல்லுவா. அப்புறம் சமாதானப்படுத்தி அவளை வர சொன்னேனே, அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டேனே, அவன் என்ன சொன்னான்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபேமிலியை இழுத்தான். இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா, உனக்கு தான் தெரியும்ல, நீயே சொல்லுனா. எப்பயுமே ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா சொல்கிறவன் இன்டென்ஷனாக சொல்கிறான்னா அவன் தெளிவாக சொல்லுவான், ஓகேவா? அந்த இடத்துல திடீர்னு அந்த அட்டாக் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வரும்போது அஃபென்சிவாக யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஸ்டன் ஆகும். ஒன்று டக்குன்னு ரியாக்ட் அந்த டைமுக்கு பண்ணாலுமே அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது அவன் இப்படி சொன்னானா நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், கொஞ்சம் ஒரு டவுட்ஸ் இருக்கும். அவன் எதிராளி பிளான் பண்ணி தான் சொல்லுவான், ஏன்னா அவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான், சண்டை போட போகிறான், அவன் இதை தான் சொல்லி ட்ரிகர் பண்ண போகிறான், நான் இந்த விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வரான், அவன் தெளிவாக இருப்பான் அவன் சொன்னதில். ஆனால் அது டக்குன்னு எதிர்பாராத நேரத்தில் அந்த அட்டாக் வரும்போது, அந்த அஃபென்சிவாக அந்த வார்த்தைகள் வரும்போது அந்த டைமுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி, அதனால தான் யோசிச்சுட்டு பேசுன்னு பெரியவங்க சொன்னதே. அவன் என்ன சொல்லியிருக்கான், உன்னை என்னவா அவன் ட்ரிகர் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுட்டு நீ வார்த்தையை விடு, யோசிச்சுட்டு பேசு, பேசிட்டு யோசிக்காத, யோசிச்சுட்டு பேசுன்னு. ஆனாலுமே அந்த பொண்ணு அங்கே வார்த்தையை விடலை. ஆனால் அவன் என்ன சொன்னா அப்படிங்கிறத மீறி அந்த ஃபேமிலி லாயர் அந்த 2 வார்த்தை அவளை ட்ரிகர் பண்ணிடுச்சு, ஓகேவா? அதனால அப்போதைக்கு அவள் இழுக்காத, அந்த என் ஃபேமிலியை இழுக்கிற, அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து அது கரெக்டாக எக்ஸாக்டாக அவளுக்கு சொல்ல தெரியல, ஆனால் இவன் ஏதோ பேசியிருக்கான்னு மட்டும் சொல்ல தெரிஞ்சுனும் போது பார்த்தீங்களா அதுவே சொல்ல தெரியல அவளுக்கு. உடனே இந்த அமித் இருந்துட்டு இப்போ வந்து அவள் வந்து ஆனால் எனக்கு என் ஃபேமிலி இழுக்கணும், நான் முதல்ல இங்கே இது அட்ரஸே பண்ணலை, இது யார் இது அட்ரஸ் பண்ணது, நான் அதில் விக்ரம் தான் வந்து உங்களுக்காக வந்து எனக்கால யாரும் பேச வேணாங்க, எனக்காக யாரும் ஸ்டாண்டில் எடுக்க வேணாங்க, என் ஃபேமிலி இழுக்க வேணாம்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான், யாரும் என் ஃபேமிலியெல்லாம் இழுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அது விட்டுருவா, கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பா. உடனே வந்து இப்போ இந்த 2 பேரில் யார் சரி தப்புன்னு ஒரு நியாயம், ஏன்டா உங்களுக்கு யாரும் நியாயம் கேட்க சொன்னா, அவள் அவளுக்கான நியாயம் கேட்டாளா? அப்படியே 10 வாரம் 7-8 வாரம் ஹோஸ்ட் கொடுத்துட்டாரு அவளுக்கான நியாயத்தை, பிக் பாஸ் கொடுத்துட்டாங்க, ஆடியன்ஸ் கொடுத்துட்டாங்க அவளுக்கான ஓட்டிங்கில். இப்போ நீங்கள் நியாயம் கொடுக்க போறீங்களா? வேணா நீங்கள் கொடுக்குற நியாயம் தான் 7-8 வாரமாக நாங்கள் பார்க்குறோமேடா, அந்த ஓட்டிங்குள்ளே, அந்த குரூப்பிசம்குள்ளே, அந்த குள்ளநரி கூட்டத்துக்குள்ளே, அந்த ஒரு பச்சை ஆடுற அந்த குரூப்பிசம்குள்ளே நீங்கள் கொடுக்குற நியாயம் தான் நாங்கள் பார்க்குறோமேடா, ஒஸ்ட்லேயும் பெஸ்ட்லேயும். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டு பிச்சையா கேட்டா, என் குடும்பத்துக்கு நியாயம் கொடு, என் குடும்பத்தை பேசினது தப்பு, அந்த எஃப்ஜே ஒத்துக்கணும் அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போன விஷயத்தில் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்ல ரொம்ப நியாயமானவன். அவனுக்கு வக்காலத்து வாங்கின அந்த ஜிப்புவாய்னா அந்த கனியை தான் நான் சொல்லுவேன், அந்த ஜிப்புவாய் இருக்க என்ன கிழிச்சுது அப்படியே சாண்ட்ராவும் இதுவும் சேர்ந்து அந்த ஜட்ஜ் சொல்லும்போது உங்ககிட்ட நியாயம் கேட்டதான் அவன் நிற்க போறாளா என்ன? அப்படி இருக்கும்போது அவளுக்கான நியாயம் அவளுக்கு தெரியும், இல்லை ஊரில் அவளுக்கு என்ன நியாயம் கிடைக்குதோ வெளில வந்து அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என் ஃபேமிலி பற்றி பேசாதீங்கன்னு அவள் திருப்பி சொல்லிடுறா. உடனே இந்த அமித் வந்து இப்போ யார் பக்கம் சரி தப்பு சொல்லலாம் அப்படின்னும் போது
ஃபர்ஸ்ட் வந்து இதில் வினோத் சைடு கூட எனக்கு வருத்தம் தாங்க, எனக்கு வருத்தங்க, ரொம்ப வருத்தங்க வினோத் பேசல. உடனே வந்து அவன் வந்து எஃப்ஜே வந்து அவன் வந்து தப்பாலாம் சொல்லலை ஃபேமிலியை. இந்த மாதிரி ஏங்க தப்பாக சொல்கிறாங்க சொல்லலாங்கிறது விஷயம் இல்லை. ஃபேமிலியை ஏன் நீ வலிச்ச? நீ இன்டென்ஷன் என்னன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வெளிப்பார்வைக்கு அது பூசி மறுப்பு சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நீ அது எடுத்ததே அந்த டாபிக் தப்புன்னு நான் சொல்கிறேன், அந்த வேர்ட்ஸே தப்புன்னு சொல்கிறேன். லாயர் ஃபேமிலின்னு நீ சொன்னதே தப்பு, ஃபேமிலின்ற தப்பு. அதுக்கப்புறம் அதை டேக் பண்ணி லாயர்னு சொன்னது தப்பு. அப்படின்னும் போது அது வந்து அவன் சொன்னது எதுவும் தப்பாக இருக்க மாதிரி தெரியல. அவன் சாதாரணமாக தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு விக்ரமா வக்காலத்து வாங்குவான், வினோத்தா வக்காலத்து வாங்குவான். உடனே பாருங்க விக்ரம், பாருங்க வினோத் விட்டுருங்க, நான் என் சைடுக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அங்கேயே அவள் கட் பண்ணுவா. உடனே விக்ரம் சொல்லுவான், அன்னைக்கு நம்ம கேஸ் பற்றி நீயும் நானும் பேசும்போது கூட பாரு, வி ஆர் லாயர் ஃபேமிலின்னு தானே, வி ஆர் லாயர் ஃபேமிலின்னு அந்த கேஸ் சம்மந்தமாக 2 பேரும் பாசிட்டிவான விஷயத்துக்கோ இல்லை அந்த ஒரு கான்டெக்ட் விஷயத்துக்கோ பேசிக்கிறது வேற. இது பர்சனலாக அவன் அட்டாக் பண்ணோன்ற மோட்ல, இன்டென்ஷனாக கார்னர் பண்ணோங்கிற மோட்ல, ட்ரிகர் பண்ணோங்கிற மோட்ல சொல்றது வேற. இது ஏன்டா விக்ரம் உன்னை ஆரம்பிக்க சொன்னாங்க யாரா? நீ ஏன் ஆரம்பிப்ப? நீ ஏன் பாமோ வைப்ப? நீ ஏன் எடுப்பியா? நீ தானே ஆரம்பிச்ச சரி தப்பு பேசணும்னு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவ எஃப்ஜே பக்கம் தப்பு இல்லை, இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் தப்பு பெருசாக போயிடும் தப்பு, அதனால இது இங்கே சரி பண்ணி சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. அப்படி தப்பாக இருந்தாலும் எஃப்ஜே இங்கே சாரி கேட்டுட்டால நீ வீக்கெண்டில் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவள் ஸ்மார்ட்டாக இருக்கா, இதை வீக்கெண்டில் கொண்டு வரணுன்றதுல அவள் தெளிவாக இருக்கா. ஆனால் அவளை ஆஃப் பண்ணணும்னா ஒரே வழி, இதை அட்ரஸ் பண்ணி இவ பக்கம் தான் தப்பு, இல்லை அவன் பக்கம் தப்பே இல்லை, இல்லை அவன் பக்கம் தப்பே இருந்தாலும் சாரி கேட்டால் அதை எஃப்ஜே சாரி கேட்டாலும் வீக்கெண்டில் கொண்டு போகாது அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அந்த அமித் விஷயங்கள் அப்படி தானே வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன்னு சொன்னதான் எல்லாருக்கும் ட்ரிகர் ஆயிடுச்சு, அமித்துக்கே எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லும்போது வீக்கெண்டில் எதை கொண்டு போனோம் கொண்டு போவேனான்றது அந்தந்த கண்டஸ்டன்ஸோட தனிப்பட்ட விருப்பம். அதை அவங்க கொண்டு வந்து விஜேஸ் அட்ரஸ் பண்ணுறாரோ இல்லை கொண்டு வராமே அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்களோ இல்லை டீம் எதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது அவங்க ஸ்கிரிப்டில் இருக்கிற விஷயம். அதை நீங்கள் என்ன தர டிசைட் பண்ணுறீங்க? நீ வார்த்தையை விட்டுட்ட, உனக்கு சாரி கேட்கணும்னா கேளு, இல்லை கேட்க வேணா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா விட்டுடு. அதை விட்டுட்டு உனக்கு வக்காலத்துக்கு 4 பேர் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு 4 அல்ல கைங்களை வச்சுட்டு அவன் விக்ரம் கேட்டுட்டு விக்ரம் ஆரம்பிப்பானா, இவங்க வந்து இவன் சாரி கேட்பானா, அதை வந்து பாரு ஒத்துக்கணுமா, அதை வீக்கெண்டில் கொண்டு போகக்கூடாதா, இங்கே சார்ட் அவுட் பண்ணுமா? நீங்கள் சொல்கிறதுலாம் என்ன கதையாக காரணமான்ற மாதிரி ஒரு வாரம் ஒரு கதை பேசிட்டு இருக்கீங்க, உருட்டுன்னு உருட்டுறீங்க. உருட்டு ராஜா உருட்டு, விக்ரம் உன் நல்ல மனசுக்கு உருட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் உருட்டுங்கடா உருட்டுங்க, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆகும்போது அவள் ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் எனக்கு சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன தாண்டா பண்ணுவீங்க, அதை வெளில போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோவில் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவா, அவ்வளோ பர்ஸ்ட் அவுட் ஆவா. இன்னும் என்னென்ன தாண்டா பண்ணுவீங்க, சூரியனை பார்த்து நான் எவ்வளோ தாண்டா குலைக்கும், சூரியனை பார்த்து நான் எவ்வளோ தாண்டா குலைக்கும்னு. ஆனால் ஏற்கனவே முன்னாள் நைட்டுமா சொல்லியிருப்பா, ஆமாம் சூரியனை பார்த்து நான் எவ்வளோ தாண்டா குலைக்கணும்னா நாய்க்கு தெரியாது எவ்வளோ வாட்டி குலைக்கணும்னு, அது குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும், அது புத்தி தான். ஆனால் சூரியனுக்கு வந்து அதோட எஃபெக்டில் அது இருந்துகிட்டே இருக்கும், அது ஃபயராக இருக்கும். ஆனால் நாய் அப்படிங்கிறது அந்த விஷயம் அவள் என்ன மீன் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே புரியணும் போது அந்த வார்த்தை வர அளவுக்கு அதை மீறி அவளால் இன்னும் ஜாஸ்தி வார்த்தைகள், அது பப்ளிக் ஷோவாக இருக்கிறதுனால பேச முடியலன்னு போது என்னோட எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் பிக் பாஸ்னா ஒரு எமோஷன் ஆகும்போது இன்னும் என் அண்ணெல்லாம் இதை பார்ப்பாரு, என் ஃபேமிலி இதை பார்க்குமே, என்னென்ன எல்லா பொண்ணுக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்க. ஏன்டா உன் ஃபேமிலி எடுத்தா உனக்கு வந்துடுது, விக்ரம்க்கு வளர்ப்பை பற்றி பேசினா வந்துடுது, சபரிக்கு வந்துடுது, அப்போது அவளுக்கு மட்டும் என்ன தக்காளி தூக்கா, அவள் கேரக்டரை சொல்லுவீங்க, ஆனால் யார் கூட வேணா லவ் பண்ணுறேன் நீ யாரா கேட்கறதுக்கு? அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது, இல்லை எனக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா நான் பேசுகிறேன், பேசாமல் இருக்கேன், அதை நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்கணும்? ஆமாம் நீங்கள் யாரும் அவளை கேள்வி கேட்க? அவளை கேள்விக்கணும் அவங்க வீட்டாளுங்க கேள்வி கேட்கட்டும், இல்லை விஜய் கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவன் பதில் சொல்லிக்குவா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்போ அவளே போயிடும், அவளை விட்டு அந்த வீட்டில் வேறு கண்டஸ்டன்ஸே இல்லை மாதிரி அந்த பிக் பாஸ் அவள் கேஸே எடுக்க வேண்டியது, அவளே டார்கெட் பண்ண வேண்டியது, அவளுக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது, அவளே டிஆர்பிக்கு வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவளே குத்தமாக சொல்ல வேண்டியது. என்னமோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. எஃப்ஜே தான் இது முழுசுக்கு பொறுப்புக்கு. நான் இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறேன், இவ்வளோ எஃப்ஜே பண்ணியுமே எஃப்ஜே வந்து ஓட்டிங்கில் 3rd 4th இருக்கான அஃபிஷியலில் மாஸ் விட்றானம்மா. ஒரு சில மேல் ரிவ்யூவர்ஸும் மேல் சேனல்ஸ் வந்து அப்படியே ஃபயர் விட்றானுங்க எஃப்ஜேக்கு. ஏன்னா ஆதிரே விஷயத்துலையும் பாரு விஷயத்துலையும் செம்மையாக பண்ணானம்மா எஃப்ஜே, செம்மையாக பண்ணானம்மா. எங்கள் ஒரு பொண்ணை நான் இப்படி சீட் பண்ணேன், கேம் ஆடினேன், கேவலமாக பண்ணேன் அப்படின்னு அப்பட்டமாக ஒத்துக்கின வந்தால் செம்மன்னு இந்த சொசைட்டி சொல்லுது. அவனுக்கு வர்ற ஓட்ஸை செம்மையாக ஓட்ஸ் வந்திருக்கு, ஏன்னா மாஸ் பண்ணாரு இந்த வீக்கில் எஃப்ஜே அப்படின்னு சொல்லுது ஒரு கூட்டம். பார்த்துக்கோங்க. இதில் நிறைய விமன், என் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விமன் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய லேடிஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு விஷயத்த ஒரு ஆம்பளை பண்ணும்போது அது கெத்தாகவும் மாசாவும் ஃபயராகவும் எப்படி போகுது. அதுவும் அவன் தப்பை தானாக வந்து ஒத்துக்கும் போது அது வந்து தெளிவாக தைரியமாக தப்பு பண்ணிவிட்டு அது சாரின்ற ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு கில்ட்டுன்றதையும் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது அது மாசுன்னு சொல்கிறது ஒரு கூட்டம், மாசுன்னு சொல்லுது இந்த சொசைட்டி. ஆனால் ஆதிரே வந்து அவள் எடுத்து வச்ச விதம் சரியில்லை, இல்லை அவளுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னும் போது, ஆனால் பாரு மாதிரி விஷயங்கள் வரும்போது அது எப்படி அடி வாங்குது அப்படின்னு பாருங்கள். இன்னும் எதுவுமே இந்த சொசைட்டியில் மாறலை.
அதுக்காக தான் அந்த ஃபெமினிசம்னு ஒரு வார்த்தையை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபெமினிசம்ன்ற வார்த்தை தப்பு கிடையாது. ஃபெமினிசம்ன்றது ரெண்டுத்துக்குமான ஈக்குவாலிட்டி. ஒரு விஷயத்தை அடிச்சு பேசி ஒரு ஆம்பளை சொன்னா அதை கெத்துணும், அதே அடிச்சு பேசி ஒரு பொண்ணு சொன்னா அது அவளுக்கான திமிருன்னு அவளை கேரக்டர் அசாசினேட் வரைக்கும் இந்த சொசைட்டி கொண்டு போகும்னா, இப்போ எதுவுமே இன்னும் சொசைட்டியில் மாறவே இல்லைன்றது இந்த ஷோ மூலமா வர விஷயங்களா இருக்குன்னா எப்போ மாறும்ன்றது பெரிய $1,000,000 கொஸ்டினாக